நமோ புத்தாயா. ஜெய்பீம். தீச்சுடரை பற்றி ஒரு சிறிய விளக்கம். தீச்சுடர் ஒரு அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி தீபத்தை வைத்து அதில் விளக்கு ஏற்றினால் தீ பற்ற வைத்தால் அது எரிந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் அந்த அகல் விளக்கு என்பது நமது உடம்பாக கருத வேண்டும். அதில் இருக்கக்கூடிய திரி என்பது நமது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள். தீ என்பது நமது ஆற்றல். எப்படி அந்த எண்ணெய் என்பது நமது உணவு எந்த வகையில் சிறப்பானதாக இந்த உடலுக்கு நீங்கள் தம்மம் செய்கிறீர்களோ, உன்னுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நீ தம்மம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு உன்னுடைய உடல் ஆரோக்கியப்பட்டு நீண்ட ஆயுள்பட்டு நல்ல சிந்தனையும் நல்ல ஆற்றல்களையும் ஞானத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுள் பெற்று வாழ்வார்கள். இது தம்மம் உன் உடலுக்கு செய்யக்கூடிய முக்கியமான முதன்மையான தம்மம். அதுபோன்று இந்த அகல் விளக்கில் அந்த தீ எரிகிறது என்று சொன்னால் பொதுவாக அந்த திரிதான் எரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு அந்த திரிதான் என்பது தெரியும். ஆனால் திரி அந்த இடத்தில் சப்போர்ட் செய்கிறது. அந்த இடத்தில் அந்த எண்ணெய், அந்த தீயை வளர்ப்பதற்கு அந்த எண்ணெய் தன்னை அழித்து கொண்டே வரும். அதில் ஆற்றல் உருவாகி கொண்டு பிரகாசமாக உருவாக்கும். அந்த எண்ணெயில் எந்த வகையாவது கலப்படங்கள் ஏதாவது ஏற்பட்டால், மண்ணோ தூசியோ அல்லது தண்ணியோ எதுபட்டாலும் அந்த சுடர் என்பது விட்டு அல்லது அணையவோ செய்யும். அதுபோன்று நமது உடலில் இருக்கக்கூடிய உணவு என்பது சரியான வகையில் நாம் கொடுத்தால் இந்த உடல் உறுப்புகள் சிறப்பான செயல்பாடுகள் செய்து நம்மளுடைய ஆற்றலை மிக சிறப்போடு உருவாக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கும். அந்த விளக்கில் எப்படி அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் முடிந்து அதன் பிறகு அந்த திரி முழுக்க எரிந்து அணைகிறதோ அதுபோன்று நம்மளுடைய சரியான உணவு ஆற்றல் உருவாகி அது முடியும் தருணத்தில் நமது உடல் உறுப்புகளும் செயலிழந்து நமது உயிர் என்பதை அமைதியான முறையில் அது முடியும். இதுதான் தத்துவத்தின் அடிப்படையில். எனவே இந்த உடலுக்கு நீங்கள் தம்மம் செய்யுங்கள். தயவுசெய்து நாம் எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காதவர்கள் நமது அறிவாற்றல் அறியாமல் வாழ்கிறார்கள் என்பதாகவே நாம் கருத முடியும். நமோ புத்தாயா. ஜெய்பீம்.